Good morning. Good morning. Good morning, all. Good morning. Good morning. Good morning. Good morning. Morning. So, இப்போ நம்ம class start பண்ணலாம். 12th standard reproduction in organisms chapter கிடையாது. டைரக்டா நம்ம sexual reproduction in flowering plants பார்க்குறோம். As per the NMC new syllabus and NTA new syllabus, reproduction in organisms remove பண்ணிட்டாங்க அந்த சாப்டர். இப்போ sexual reproduction in flowering plants chapter நம்ம ஆரம்பிச்சிடலாம். 12th standard நம்ம ஆரம்பிக்கிறோம். Are we not lucky that plants reproduce sexually? இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வராங்க? இன்ட்ரடக்ஷன் கடன் பார்த்தோம்னா ரொம்ப குயிக்கா பார்த்தோம்னா, ஸோ பிளான்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் நம்ம லக்கா இருக்கும், நமக்கு அதிர்ஷ்டம். என்ன காரணம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து போடுற ட்ரெஸ்ல இருந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனாலதான். அதாவது பிளான்ட்ஸ்ல எப்படின்னு கேட்டா, இப்போ ரைஸ் நம்ம சாப்பிட்றோம்னா ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன் இதெல்லாம் நடந்துதான் நமக்கு வந்து ரைஸ் ஃபார்மே ஆகுது, சீடு. அதுதான் நம்ம சோறு திங்கிறோம். காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும். இங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். அதை மறந்துடக்கூடாது. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எங்க போய் எப்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டாலும் டெஃபினிஷன் சொல்ல தெரியணும் சயின்டிபிக்கா. ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டு ஃபார்ம் எ டிப்ளாய்ட் ஜைகோட் இஸ் கால்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். டோன்ட் ஃபர்கெட். த மைராய்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே பெரிய பூந்தோட்டமா நிறைய வளர்ந்துருக்கு இல்லையா, அதுதான் தட் வி என்ஜாய் கேசிங் அட். ஸோ பார்க்கும்போது நமக்கு பூந்தோட்டம்லாம் இப்போ ஃப்ளவர் எக்ஸிபிஷன்லாம் வைப்பாங்க, பூ கண்காட்சி, மலர் கண்காட்சி எல்லாம் ஊட்டியில ஸ்பெஷலா போடுவாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் போய் பாக்குறாங்க. ஏன்? ஃப்ளவர்ஸை பாக்குறதே நமக்கு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கலர் கலரா இருக்கும், அட்ராக்டிவ் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். The scents and the perfumes that we swoon over. நம்ம எல்லாம் டியோட்ரண்ட்ல எதுக்கு போட்டுக்கிறோம்? ஸ்மெல் நல்லா இருக்கணும், நல்ல ஸ்மெல் இருந்தா நல்ல ஃபீல் கிடைக்கணும். ஸோ அந்த ஃப்ளவர்ல இருந்து அவ்வளவு அற்புதமான சென்ட் ஸ்மெல் வரும். The rich colors that attract us, flower yellow, pink, violet, எல்லா கலர்லயும் இருக்கும், are all there as an aid to sexual reproduction. இப்போ நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ்ல நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஸ்மெல்ஸ், இதெல்லாம் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ளவர்ஸ்ல இருக்கு. ஃப்ளவர்ஸ் do not exist only for us to be used for our own selfishness. நமக்கு பயன்பாட்டுக்கு மட்டும் ஃப்ளவர்ஸ் எக்ஸிஸ்டா இல்ல. ஃப்ளவர்ஸ் வந்து ஆல் ஃப்ளவரிங் பிளான்ட் ஷோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நமக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஃப்ளவர்ஸ் இல்ல, ஃப்ளவர்ஸ் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி தான் அதோட கலர், சென்ட் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. லுக் அட் த டைவர்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த இன்ஃப்ளோரசன்சஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ளோரல் பார்ட்ஸ். இந்த இடத்துல இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்ன? ஒரே ஒரு ஃப்ளவர் இல்லாம ஒரு மெயின் ஆக்சிஸ்ல கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ், கிளஸ்டர் ஆர் குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மெயின் ஆக்சிஸ், சிங்கிள் ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிம்போம். வாழைப்பூன்னு சொல்றோம்ல, அது வந்து இன்ஃப்ளோரசன்ஸ். சன்ஃப்ளவர் சொல்றோம்ல, அது சிங்கிள் ஃப்ளவர் கிடையாது, கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர், சன்ஃப்ளவர், அது ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ். செம்பருத்தி அது இன்ஃப்ளோரசன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் எ சிங்கிள் ஃப்ளவர். ஸோ ஒரு ஃப்ளவர் மட்டும் தனியா இருக்கு, ஒரு காம்புல, பெடிசில்ல அப்படின்னா அதை ஃப்ளவர் சொல்லுவோம். குரூப் ஆஃப் ஃப்ளவர் சேர்ந்து இருந்ததுன்னா அதை இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்ஃப்ளோரசன்சஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ளோரல் பார்ட்ஸ்னா என்ன? ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ், செப்பல், பெட்டல், ஸ்டேமன் அண்ட் தென் கார்பல், அதெல்லாம் சொல்றோம்ல, அதான். Shows an amazing range of adaptations to ensure formation of the end products of sexual reproduction, the fruits and seeds. Neat question. End products of sexual reproduction in plants என்னது? Fruits and seeds. Fruits வெளியில இருக்கிறது சாப்பிடுவோம், உள்ள சீட் இருக்கும், அதை நட்டு வச்சா புது செடி முளைக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? So fruits and seeds are the end products of sexual reproduction in plants, flowering plants. That is very important. Okay, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், இன்ஃப்ளோரசன்ஸ், ஃப்ளோரல் பார்ட்ஸ், இது எல்லாமே
இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிருக்கும், மாறுபட்டு இருக்கும். எதுக்காக? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்து என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா சில பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா பேர்ட் பாலினேஷனுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை ஆயிருக்கும். சில ஃப்ளவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர் விண்டு பாலினேஷன் மூலியமா பாலினேஷன் நடக்கிறதுக்கு மாடிஃபை ஆகியிருக்கும், அடாப்ட் ஆகியிருக்கும். வாட்டர் பாலினேஷன் நடக்கிறதுக்கு சில ஃப்ளவர்ஸ் வந்து மாடிஃபை ஆகியிருக்கும். ஸோ அதான் அடாப்டேஷன், அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ், இன்ஃப்ளாரசன்ஸ், ஃப்ளோரல் பார்ட்ஸ் இதெல்லாம் அடாப்ட் ஆகி இருக்கு, மாறி இருக்கு. இந்த சாப்டர்ல we understand the morphology. Morphology na external structure and process of sexual reproduction எப்படி நடக்குது flowering plantsல அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ மார்பாலஜி அப்படின்னு வந்துருச்சுனாலே இந்த இடத்துல நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஃப்ளவர்ஸ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளவர் அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் அதை பத்தி படிக்கணும் நிறைய. ஸோ அதான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃப்ளவர் எ ஃபேசினேட்டிங் ஆர்கன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம், நமக்கு வந்து ஆச்சரியத்தை ஊட்டக்கூடிய ஆச்சரியத்தக்கமான ஒரு அற்புதமான ஒரு ஆர்கன்னா என்ன, ஒரு பார்ட். ஸோ பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் இதெல்லாம் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். ஃபிளவர், ஃப்ரூட், சீட் இந்த மூணு ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிளவர். ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் ஹேட் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஃபிளவர் சின்ஸ் டைம் இம்மெமோரியல். நமக்கும் ஃப்ளவர்ஸ்க்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஃப்ளவர்ஸை யூஸ் பண்றோம். ஃப்ளவர்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஏஸ்தட்டிக். ஏஸ்தட்டிக்னா அந்த அழகான, நமக்கு பார்த்ததும் சந்தோஷம் கொடுக்கறது, அழகான ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கறது ஏஸ்தட்டிக். ஆர்னமெண்டல், அழகு காரணங்களை அழகுக்காக அழகுபடுத்துறதுக்கு யூஸ் பண்றது ஆர்னமெண்டல். சோஷியல், சோஷியல்னா சில ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ரிலீஜியஸ்னா சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் பயன்படுத்துறது. அண்ட் கல்ச்சுரல் வேல்யூ, மேரேஜுக்கு எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல அதான். They have always been used as symbol for conveying important human feelings such as love. அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ரெட் ரோஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஓகே, அஃபெக்ஷன், ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்னா கூட இந்த கல்யாணம், மேரேஜ்ல எல்லாம் வந்து மாலை மாத்திக்கிறாங்க, பூச்செண்டு கையில வச்சிருக்கிறாங்க. கிரீஃப், மோர்னிங், சோகமா இருக்கையில கூட நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட் at least 5 flowers of ornamental value that are commonly cultivated at. So ஒரு நமக்கு ஆர்னமெண்டல் வேல்யூனா அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு 5 ஃப்ளவர்ஸை லிஸ்ட் பண்ண சொல்றாங்க. அழகுபடுத்துறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம்? ஜாஸ்மின், அப்புறம் கிரைசாந்திமம், ரோஸ், டியூலிப், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், லோட்டஸ், இதெல்லாம் சொல்லலாம் அழகுக்காக. ஓகேங்களா? கல்டிவேட்டட், ஆனா லோட்டஸ் கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. அட் ஹோம்ஸ் அண்ட் இன் கார்டன், இந்த கனகாமரம் செடின்னு ஒண்ணு வளர்ப்பாங்க இல்லையா, அது சொல்லலாம், ரெட் கலர்ல இருக்கும். அப்புறம் டிசம்பர் ஃப்ளவர், டிசம்பர் பூ சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் வீட்லயே நம்ம வளர்ப்பாங்க. Find out the names of 5 more flowers that are used in social and cultural celebration in your family. So இன்னும் 5 ஃப்ளவர் கேக்குறாங்க. கல்ச்சுரல் அண்ட் சோசியல் செலிப்ரேஷன், அந்த கோயிலுக்கு போகும்போதோ அல்லது வந்து நீங்க வேற ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும் போதோ என்னென்ன ஃப்ளவர்ஸ் டெக்கரேட் பண்ண எடுத்து போவோம்னு லிஸ்ட் பண்ண சொல்றாங்க. லிஸ்ட் பண்ணுங்க. என்னென்ன லிஸ்ட் பண்ணலாம்? ரோஸ் சொல்லியாச்சு, வீட்டுல வளர்க்கறது, மல்லிகைப்பூ சொல்லியாச்சு, கனகாமரம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் டிசம்பர் பூ சொல்லியாச்சு, கிரைசாந்திமம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஓகே, அது அப்புறம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஹேவ் யூ ஹியர்ட் ஆஃப் ஃப்ளோரிகல்ச்சர்? வாட் டஸ் இட் ரெஃபர்ஸ் டு? ஃப்ளோரிகல்ச்சர்னா ஃப்ளவர் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை வளர்க்கறது, அதுதான் ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். டு எ பயாலஜிஸ்ட், ஃப்ளவர்ஸ் ஆர் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் எம்ப்ரியாலஜிக்கல் மார்வல்ஸ் அண்ட் த சைட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பயாலஜிஸ்ட்னா என்ன? பயாலஜி படிக்கக்கூடியவங்களுக்கு என்னது? எம்ப்ரியாலஜிக்கல் மார்வல்ஸ் அண்ட் மார்ஃபாலஜிக்கல் மார்வல்ஸ், அப்படியே நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அண்ட் சைட்ஸ் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஃப்ளவர்ஸ் இம்பார்ட்டன்ட். அங்கதான் நமக்கு வந்து ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம்லாம் இருக்கு. இன் கிளாஸ் 11 யூ ஹேவ் ரீட் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர். இது வந்து நம்ம கிளாஸ் 11ல மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம் இதெல்லாம். Figure 2.1 will help you to recall the parts of typical flower. அதை நம்ம பார்க்கலாம். Can you name the 2 parts of in a flower in which the 2 most important units of sexual reproduction develop? அப்ப
இந்த இடத்துல இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? அந்த சிபிஎஸ்சி எல்லாம் 2 மார்க் 3 மார்க்ல இந்த கேள்வி தான் புடிச்சு கேட்டு வைப்பாங்க. ஈவன் நீட்டு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் ஆஃப் எ ஃப்ளவர், அதுலதான் நமக்கு செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் டெவலப் ஆகுது அப்படின்னா மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆண்ட்ரீஷியம், அதோட யூனிட் தான் கேக்குறாங்க. யூனிட் கேக்குறாங்க, இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ். யூனிட் ஆஃப் ஆண்ட்ரீஷியம் என்ன? ஸ்டேமன். இது ஆர்கன், நம்ம டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆண்ட்ரீஷியத்தோட யூனிட் யாருன்னா ஸ்டேமன். ஓகேங்களா? கைனீஷியம், கைனீஷியம் இஸ் அ ஆர்கன், அதோட யூனிட் கார்பல். அப்ப 2 இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் இன்வால்வ்ட் இன் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் யாரு? ஸ்டேமன் அண்ட் கார்பல். அவங்க கேட்கறது யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ் அப்படின்னா ஸ்டேமன் கார்பல் வந்துடும். ஆர்கன் அப்படின்னா ஸ்டேமன் எல்லாம் சேர்ந்தது ஆண்ட்ரீஷியம், கார்பல்ஸ் எல்லாம் சேர்ந்தது கைனீஷியம். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்ன? மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி நமக்கு டிப்ளாய்ட் ஜைகோட் வரதை நம்ம வந்து ஃபர்டிலைசேஷன் அப்படிம்போம். அந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? ஃபார்மேஷன் ஆஃப் மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் நடக்கும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் தான் ப்ரீ ஃபர்டிலைசேஷன். ஃபியூஷன் வந்து ஃபர்டிலைசேஷன். ஃபியூஷன் ஆனதுக்கு அப்புறம் ஜைகோட் வந்துருச்சு இல்லையா? அந்த ஜைகோட் எப்படியெல்லாம் டெவலப் ஆகி ஃப்ரூட் சீட்லாம் வருது, அதுதான் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். இந்த மூணும் படிப்போம். ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் 3 ஸ்டெப் படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறது ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். மச் பிஃபோர் த ஆக்சுவல் ஃப்ளவர் இஸ் சீன் ஆன் எ பிளான்ட், ஒரு பிளான்ட்ல நீங்க ஆக்சுவல் ஃப்ளவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே the decision that the plant is going to flower has taken place, so that ஒரு பிளான்ட்ல ஃப்ளவர் வரதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஃப்ளவர் வரப்போகுது அப்படிங்கிற டெசிஷனை வந்து பிளான்ட் எடுத்துருது. several hormonal and structural changes are initiated which leads to differentiation and further development of floral primordium. இந்த இடத்துல floral primordium வரதுக்கு several hormonal and structural changes நடக்குது. ஸோ இந்த இடத்துல ஃப்ளவரிங் ஹார்மோன் எது சார்? உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் ஃப்ளவரிங்க்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது, ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ் வருது. ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ் தெரியுது, ஒரு பட் வந்து ஃப்ளவரிங் பட் வருது, ஃப்ளவரிங் பட்ல இருந்து ஃப்ளவர் வருது, அதெல்லாம் ஓகே. வாட் இஸ் ஹார்மோனல் சேஞ்ச்? இதுதான் ஃப்ளோரிஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். ஆனா இதை இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஐசோலேட் பண்ணல. இந்த ஃப்ளோரிஜன் அப்படிங்கிற ஹார்மோன் லீஃப் இருக்கு பாத்தீங்களா, அதுல சன்லைட் போட்டோ பீரியாடிசம்னு சொல்லுவாங்க. இந்த சன்லைட் தேவையான அளவுக்கு படும்போது இந்த லீஃப்ல சிந்தசிஸ் ஆகிற ஃப்ளோரிஜன் அப்படிங்கிற ஹார்மோன் ஃப்ளவரை இன்டியூஸ் பண்ணுது. இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஃப்ளோரிஜன் அப்படிங்கிற ஹார்மோனை இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஐசோலேட் பண்ணிட்டாங்களா? கிடையாது, அதை விட்டுருவோம். ஸோ ஃப்ளோரல் பிரைமார்டியம், அதுல டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் பிரைமார்டியம் நடக்குது. இன்ஃப்ளாரசன்சஸ் ஆர் ஃபார்ம்ட் விச் பியர் த ஃப்ளோரல் பட்ஸ் அண்ட் தென் ஃபிளவர்ஸ். ஸோ தட் நமக்கு வந்து ஃப்ளோரல் பட்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்ல என்ன, மெயின் ஆக்சிஸ்ல நிறைய ஃப்ளவர் வரும். அதுல முதல்ல ஃப்ளவர் பட்னா மொட்டுங்க, மொட்டு வந்தாதானே அதுக்கப்புறம் ஃப்ளவர் வரும். ஸோ ஃப்ளவர் பட் நிறைய இன்ஃப்ளாரசன்ஸ்ல வருது. அண்ட் தென் அந்த ஃப்ளோரல் பட்ஸ் தான் என்னவா மாறுது? ஃப்ளவரா பூக்குது. ஃப்ளோரல் பட்ஸ்ல இருந்து தான் ஃப்ளவர்ஸ் பிளாசம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் ஃப்ளவர். பூ பூத்ததுக்கு அப்புறம், மொட்டு விரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஃப்ளவர்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளவர் த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். மேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் யாருன்னா ஆண்ட்ரோஷியம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸி, ஆன் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆண்ட்ரோஷியம் மேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கைனீஷியம் கைனகாலஜினாலே ஃபீமேல், அந்த பிரசவம் பார்க்கறது அதெல்லாம் தான் வரும். அதனால அது ஈஸியா ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கைனீஷியம் டிஃபரன்ஷியேட் அண்ட் டெவலப். ஸோ ஃப்ளோரல் பட்ல நமக்கு ஆண்ட்ரோஷியம் கைனீஷியம் இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் ஆகி டெவலப் ஆகுது. யூ வுட் ரீகலெக்ட் த andrecium consists of whorl of stamens. அப்ப andreciumத்தோட யூனிட் ஸ்டேமன், representing the male reproductive organ. யாரு? andrecium male reproductive organ. அதுல உங்களுக்கு யூனிட்ஸ் ஆஃப் andrecium யாரு அப்படின்னா ஸ்டேமன் அப்படின்னு சொல்லலாம். whorls அப்படின்னா என்ன சார்? whorl அப்படின்னா லேயர், தமிழ்ல அடுக்கு.
அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் த கைனீசியம் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இங்க வந்து வேர்ல் ஆஃப் என்ன சார் கொடுக்கலையே, வேர்ல் ஆஃப் கார்பல்ஸ், வேர்ல் ஆஃப் கார்பல்ஸ் அப்படின்னு நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே, வேர்ல்னா லேயர், அடுக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டேமன், மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்ட் போலன் கிரைன். என்ன சார் ஸ்டேமன்? மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆண்ட்ரீஷியத்தோட யூனிட் ஸ்டேமன். ஸ்டேமன்ல என்னெல்லாம் இருக்கும்னு நம்ம 10th படிச்சிருப்போம், 11th படிச்சிருப்போம். இப்ப வந்து அதை ஒரு கிளான்ஸ் பார்த்தரலாம். அதுக்கப்புறம் மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஏஞ்சியம்னா பாக்ஸ் லைக், பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்குள்ள மைக்ரோஸ்போர் இருக்க போகுது, அதான் மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஸ்போர் ஆஞ்சியம் ஞாபகம் வச்சுக்கணும். மைக்ரோஸ்போர் இருக்கக்கூடிய ஏஞ்சியம், பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர், பேக் லைக் ஸ்ட்ரக்சர், மைக்ரோஸ்பொராஞ்சியம். அந்த மைக்ரோஸ்போர் இருக்கு இல்லையா, அதுதான் போலன் கிரைனா டெவலப் ஆக போகுது. போலன் கிரைனுக்கு உள்ளதான் மேல் கேமிட் இருக்கும், மேல் கேமிட் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ டில் போலன் கிரைன் வரைக்கும் பார்க்கலாம். பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போலன் கிரைனை மறந்துடாதீங்க, நிறைய இடத்துல கேட்பாங்க. மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். Pollen grain is also known as male gametophyte. Very, 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 very important for your exam point of view. அது 12th CBSE board exam இருக்கலாம், NEET exam இருக்கலாம், or any other competitive exam இருக்கலாம். Pollen grain தான் male gametophyte, மறந்துடாதீங்க. சரி, இப்போ ஃபிகர் 2.2a. இப்போ என்ன ஒரு படம் கூட, இந்த பூவோட படம் இத பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ இது ஃப்ளவரோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, அவுட்டர் மோஸ்ட் வேர்ல் கேலிக்ஸ் கிரீன் கலர்ல இருக்கும். யூஸ்வலா காலுக்கு என்ன போடுவோம், செப்பல் போடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஷார்ட் ட்ரிக்காக. கேலிக்ஸோட யூனிட் யாருன்னா செப்பல். கேலிக்ஸ் அப்படிங்கிறது அந்த அவுட்டர்மோஸ்ட் லேயர். அந்த கேலிக்ஸோட யூனிட் தனித்தனியா சொல்லணும்னா அதுக்கு பேரு செப்பல். இது ஒரே ஒரு இதுதானே மென்ஷன் பண்ணிருக்காங்க, செப்பல் அப்படி சொல்லுவாங்க. கிரீன் கலர்ல இருக்கு யூஸ்வலா. அதுக்கு அடுத்து பெட்டல் கொடுத்துருக்காங்களா, கொரல்லாவோட யூனிட் அட்ராக்டிவ் கலர்ல இருக்கும், அட்ராக்ஷனா இருக்கும். சோ கொரல்லாவோட யூனிட் பெட்டல். அதுக்கு அடுத்து ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியத்தோட யூனிட் ஸ்டேமன். ஸ்டேமன் அப்படின்னு இவங்க கொடுக்கல, பிலமெண்ட் அண்ட் ஆந்தர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது ஆந்தர், இதான் இப்ப படிக்க போறோம். இது பிலமெண்ட், பிலமெண்ட் பிளஸ் ஆந்தரை நம்ம ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஸ்டேமன் எந்த ஆர்கன்ல வருது, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட யூனிட் தான் ஸ்டேமன், ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம். சோ ஆண்ட்ரீஷியம்ங்கிற மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட யூனிட் ஸ்டேமன். ஸ்டேமனோட பார்ட்ஸ் வந்து ஆந்தர் அண்ட் பிலமெண்ட், ரெண்டு பார்ட்ஸ் இருப்பாங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வரது கைனீஷியம். கைனீஷியத்தோட யூனிட் வந்து இங்க பாருங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க. இங்க இருந்து பாருங்க, இதுல இருந்து இப்படி இருக்கா, இதைதான் நம்ம வரைஞ்சிருக்கோம் வெளியில. ஓகே, இவன் யாரு ஸ்டிக்மா, இவன் யாரு ஸ்டைல், இவன் யாரு ஓவரி. ஓகே, ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, இந்த மூணு சேர்ந்தா அதுக்கு பேரு தான் கார்பல். கார்பல்ங்கிறது யூனிட் பேரு. கார்பல் யாரோட யூனிட், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கைனீஷியத்தோட யூனிட். சோ கைனீஷியத்தோட யூனிட் கார்பல். கார்பல்ல 3 பேர் இருக்கான். கீழே பல்ஜா இருக்கிறது ஓவரி, இந்த ஸ்லெண்டரா அப்படியே ஃபிலமெண்டா இருக்கிறது, அப்படியே த்ரெட் மாதிரி ஃபிலமெண்ட் மாதிரி மேல போறது, மெலிசா போறது ஸ்டைல். மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வேர் போலன் கிரைன் வந்து லேண்ட் ஆகக்கூடிய பார்ட் ஸ்டிக்மா. ஓகேங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃப்ளவர்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா நீங்க ரைஸ் ஹேண்ட் சொல்லலாம். குட் மார்னிங், குட் மார்னிங். டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் கொடுத்து நீங்க கொஸ்டின் கேட்கலாம். இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு டவுட் இருக்கா? மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சருக்கு போலாமா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? எனி டவுட்? டவுட் இருந்தா கேளுங்க. டவுட்? எனி டவுட்? நோ டவுட். ஓகே, அப்ப கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து கேட்கலாம். நோ சார், ஓகே, இல்ல சொல்லிட்டீங்க சாட் பாக்ஸ்ல. நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம்.
ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டேமன், மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்ட் போலன் கிரெயின் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, 2.2ங்கிறது இங்க இருக்கு ஏ, இந்த பிக்சர். ஓகேங்களா? 2.2 ஏ இந்த பிக்சர்ல என்ன காமிக்குது? இட் ஷோஸ் the two parts of a typical stamen. இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஸ்டேமன்கிறது யூனிட் ஆஃப் மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியத்தோட யூனிட் ஸ்டேமன். ஓகே, the long and slender stalk called the filament. ஸ்டாக்னா காம்பு. இங்க பாருங்க, லாங் அண்ட் ஸ்லெண்டர் மெலிசா இருக்கக்கூடிய இந்த ஃபிலமெண்ட் ஆர் ஸ்டாக்குக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? ஃபிலமெண்ட். அந்த ஸ்டாக் காம்புக்கு பேரு ஃபிலமெண்ட். அந்த டெர்மினல் ஜெனரலி பைலோப்டு. பைலோப்டுனா ரெண்டு பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. பைலோப்டு ஸ்ட்ரக்சர் கால்டு ஆந்தர். ஆந்தர். ஸோ ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் இந்த ரெண்டு பார்ட் சேர்ந்தது தான் ஸ்டேமன். ஃபிலமெண்ட் லாங் அண்ட் ஸ்லெண்டர் ஸ்டாக். ஆந்தர்ங்கிறது பைலோப்டு ஸ்ட்ரக்சர். யூஸ்வலா சம்டைம்ஸ் எக்ஸப்ஷன் சிங்கிள் லோபோட கூட இருக்கலாம். மால்வேசி ஃபேமிலியில மட்டும் சிங்கிள் லோபா இருக்கும், ஞாபகம் வச்சுங்க, மால்வேசி ஃபேமிலியில. சரி, இப்ப ஆந்தர் இங்க இருக்கு, பைலோப்டு ஆந்தர் இங்க இருக்கு. இது ஜெனரலா ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. The proximal end of the filament is attached to the thalamus or the petal of the flower. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். What is the proximal end of the filament? அதுவும் எது கூட போய் அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க? தலாமஸ் ஆர் பெட்டலோட போய் அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ப்ராக்சிமல் அப்படின்னா உருவாகிற எண்டு, இல்லைன்னா ஃபார்ம் ஆகிற எண்டு. சி, ஃபிலமெண்ட் இங்க இருக்கு, இன்னொரு எண்டு இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஒரு ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட் எங்க இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த ரீஜன்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. முடியறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. முடிகிற எண்டை நம்ம டிஸ்டல் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்ம் ஆன எண்ட்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ்ல இருக்குது, டிஸ்டல் எண்டு. ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா, உருவாயிருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த நம்ம ப்ராக்சிமல் எண்ட் அப்படிம்போம். ப்ராக்சிமல் எண்டு எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் அட்டாச் ஆயிருக்கிற பகுதிக்கு பேரு தலாமஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ரிசெப்டக்கிள். தலாமஸ்க்கு இன்னொரு பேரு ரிசெப்டக்கிள். சோ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபிலமெண்டோட ப்ராக்சிமல் எண்டு தலாமஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். தலாமஸ் அப்படிங்கிற ரீஜன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் எல்லாம் ஃபார்ம் ஆகிற இடம், எல்லாம் அடியில போய் ஒட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையா, பூ காம்புக்கு பக்கத்துல. அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க இடத்துக்கு பேரு தலாமஸ், மறந்துடக்கூடாது. அந்த தலாமஸ் ரீஜனை தான் நம்ம வந்து ப்ராக்சிமல் எண்ட் சொல்றோம். ஸோ ப்ராக்சிமல் ஃபார்ம் ஆகி எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, அங்க தானே உருவாகி வந்தான். அப்போ ப்ராக்சிமல் ரீஜன் ஆஃப் த ஃபிலமெண்ட் இஸ் அட்டாச்ட் டு தலாமஸ். சம்டைம்ஸ் கொரல்லா பெட்டல் இருக்கு பாத்தீங்களா, பெட்டல்ல கூட போய் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ பெட்டல்லையும் அட்டாச் ஆயிருக்கலாம், தலாமஸ்லயும் அட்டாச் ஆயிருக்கலாம். அது ஃப்ளவருக்கு ஃப்ளவர் மாறுபடும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சொலனேசி அப்படின்னு ஒண்ணு படிப்போம். தக்காளி, மிளகா, இதெல்லாம் சொலனேசில ஒரு உருளைக்கிழங்கு, இதெல்லாம் சாம்பார் வச்சிடலாம். சொலனேசி ஃபேமிலி மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் வச்சு என்ன பண்ணிடலாம், சாம்பார் வச்சு சூப்பரா கமகமன்னு சாப்பிடலாம். ஏன்னா மிளகா இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ தட் தக்காளி இருக்கு, அதெல்லாம் வந்து நமக்கு சொலனேசில வரும். அதுல இந்த ஸ்டேமன்ல இருக்க ஃபிலமெண்ட் போய் எதுல ஒட்டிக்கிட்டு இருக்குதான்? பெட்டல்ஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி நமக்கு இந்த ஃபிலமெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராக்சிமல் எண்ட் எதுல போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு? தலாமஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு, மறந்துடக்கூடாது. ஸோ ப்ராக்சிமல் end of the filament is attached to the thalamus or the petal of the flower. ரெண்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு. The number and length of stamen are variable in flowers of different species. So எத்தனை ஸ்டேமன் சார் இருக்கும், அதோட லென்த் எவ்வளவு சார் இருக்கும்? இங்க பாருங்க, ஃபிலமெண்டோட லென்த் சொன்னா அது ஸ்டேமனோட லென்த்னு வந்துடும். சார் ஒரு ஸ்டேமன் எவ்வளவு நீளமா இருக்கும்? கொஸ்டின் வரும் குழந்தைங்களுக்கு. அப்புறம் ஒரு ஃப்ளவர்ல எத்தனை இருக்கும்? செம்பருத்தி பூவை எடுத்து பாருங்க, எக்கச்சக்கமான ஸ்டேமன் இருக்கும், நியூமரஸ், இன்ஃபினிட்டி. அதே டத்துரா மெட்டல், நல்லா அந்த ஒயிட் கலர்ல இருக்கும் அந்த ஃப்ளவர், டத்துரா மெட்டல்னு ஊமத்தம்பூ சொல்லுவோம். அதை எடுத்து பாருங்க, 5 ஸ்டேமன் தான் இருக்கும். ஸோ தட் நம்பர் ஆஃப் ஸ்டேமன்
varies different from species to species. ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும், அதாவது செம்பருத்தில ஒரு மாதிரி இருக்கு, ஊமத்தம்பூல ஒரு மாதிரி இருக்கு, மேங்கோல ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோட ஒவ்வொரு ஃபிளவர்லயும் நமக்கு வந்து, ஆனா ஊமத்தம்பூல 5னா எந்த ஊமத்தம்பு உலகத்துல நீங்க எடுத்தாலும் 5 ஸ்டேமன் தான் இருக்கும், ஃபிக்ஸ்டு ஃபார் பர்டிகுலர் ஸ்பீசிஸ். ஆனா ஊமத்தம்பூ செம்பருத்தியை கம்பேர் பண்ணா செம்பருத்தியில எண்ணற்றது இருக்கு, ஊமத்தம்பூல 5 இருக்கு. இன்னொரு ஃபிளவர் எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா அதுல டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டேமன் இருக்கும். ஸோ ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ் அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேமன் அண்ட் லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட், அந்த ஸ்டேமனோட ஃபிலமெண்ட்ல இருக்கக்கூடிய லென்த் டிஃபர் ஆகும், வேரி ஆகுது. If you were to collect a stamen each from 10 flowers, 10 different species ல இருந்து, each from different species, and arrange them on a slide, you would have been able to appreciate the large variation in size seen in nature. அதாவது species to species length of the stamen, நம்பர் ஆஃப் ஸ்டேமன் மாறும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 10 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்ல இருந்து ஃபிளவரை எடுத்து நீங்க அதுல இருக்கக்கூடிய ஸ்டேமனை கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்லைட்ல அரேஞ்ச் பண்ணி பாருங்க. ஸோ தட் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கேர்ஃபுல் அப்சர்வேஷன் ஆஃப் ஈச் ஸ்டேமன் அண்டர் எ டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப். சிங்கிள் லென்ஸ் வச்சிருக்கோம் டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப்ல, அதுக்கு கீழே ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கும், அதுல வச்சு நம்ம ஈஸியா அப்சர்வ் பண்ணலாம். And making neat diagrams would elucidate the range in shape and attachment of anthers in different flowers. So anthersங்கிறது இங்க எதை சொல்றாங்க, இத சொல்றாங்க. இந்த ஆந்தர்ஸ் வந்து அதோட ஷேப், ஆந்தர்ஸோட ஷேப் எப்படி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அண்ட் ஆந்தர்ஸ் எப்படி அட்டாச் ஆயிருக்கு டிஃப்ரெண்ட் ஃபிளவர்ஸ்ல அப்படிங்கறத நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எது டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது a typical angiosperm anther is bilobed. Typicalனா mostly, யூஸ்வலா angiospermனா என்ன அர்த்தம், ஃப்ளவரிங் பிளான்ட், அதுல வந்து உங்களுக்கு க்ளோஸ்ட் சீடட் பிளான்ட், அதுதான் நம்ம வந்து angiosperm சொல்றோம். Anther is bilobed with each lobe having 2 theca, that is they are dithecous. இந்த இடத்துல இந்த லைனை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, ஆந்தர் பைலோப்னா இந்த ஸ்ட்ரக்சர்லயே உங்களுக்கு தெரியும், இப்படி ஒன்று வரைகிறேன், இப்படி ஒன்று வரைகிறேன். திஸ் இஸ் லோப் 1, திஸ் இஸ் லோப் 2, பைலோப்டு. 2 லோப் இருக்கு, வரையும் போதே தெரியுது பார்த்தீங்களா. மால்வேசியில மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு அது சிலபஸ்ல இருக்கிறதுனால சொல்றேன். மால்வேசியில மட்டும் சிங்கிள் லோப், இது கிட்னி ஷேப்ல இருக்கும், ஒரே ஒரு லோப் தான், இங்க மேல போய் பிரியல. இதுக்கும் இதுக்கும் புரிஞ்சுக்குங்க, இது பைலோப், இது சிங்கிள் லோப், ஒரே ஒரு லோப் தான் இருக்கு. சிங்கிள் லோபோட இருக்கிறது மால்வேசி, ஓகேங்களா. பட் மோஸ்ட்லி பைலோப்டு ஸ்ட்ரக்சர் டிப்பிக்கலா சொல்லிட்டாங்க. டிப்பிக்கல் angiosperm anther பைலோப்டா இருக்கும். டைதீக்கஸ்னா என்னது, இதுவா ஏதோ these speakers should matchன்னு வருது. ஓ அந்த இதா வாய்ஸ் நம்ம பேசுறத கேட்டு சர்ச் பண்ணி சொல்லுதா, ஓகே சரி. இத நான் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா இப்படி ஒரு லோபு, இப்படி ஒரு லோப் இருக்கா, இந்த லோப் இங்க கொஞ்சம் கர்வ்டா இருக்கும், இங்க கொஞ்சம் கர்வ்டா இருக்கும், ஓகேங்களா. பட்டர்ஃப்ளை மாதிரி இங்க கொஞ்சம் கர்வ்டா இருக்கும். இத ஒரு லோபுன்னு சொன்னோம், இத ஒரு லோபுன்னு சொன்னோம். கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கிறோம், ஒவ்வொரு லோப்லயும் 2 தீக்கா இருக்கும், ஒவ்வொரு லோப்லயும் 2 தீக்கா இருக்கும். அப்ப மொத்தம் எத்தனை தீக்கா, 4 தீக்கா. சார் அப்ப டெட்ரா தீக்கஸ்னு தானே சொல்லிருக்கணும், ஏன் டைதீக்கஸ்னு சொல்றாங்க. டைதீக்கஸ் இஸ் a term representing for single lobe. ஒரு லோபு என்ன, ஒரு லோப்ல எத்தனை தீக்கா இருக்கு, 2 தீக்கா இருக்கு. இன்னொரு லோப்ல 2 தீக்கா. சிங்கிள் லோப்ல எத்தனை தீக்கா, தீக்கானா இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர், ஆக்சுவலி தீக்கானா டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். இது டியூப் மாதிரி அப்படியே நீளமா போயிட்டு இருக்கு. நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இந்த பிக்சர்லயே உங்களுக்கு தெளிவா கொடுத்திருப்பாங்க. see this runs மேல இருந்து கீழே நோக்கி இப்படி போகுது. இது ஒரு லோபு, இது ஒரு லோபு. இத கிராஸ் செக்ஷன் எடுத்து இப்படி வச்சு பார்க்கிறோம். இது ஒரு லோபு, see this is one lobe, this is one lobe. கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்கோம், இந்த லோபு கீழே அப்படியே போயிட்டு இருக்கு. இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா. ஒரு லோப்ல 2 தீக்கா, அனதர் லோப்ல 2 தீக்கா. சோ இந்த தீக்காங்கிறது டியூப் மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு.
கிராஸ் செக்ஷன் எடுத்து மேல இருந்து பாக்குறீங்க, மேல இருந்து பார்த்தா சர்க்குலர் மாதிரி தெரியும், ஆனா உள்ள என்ன ஆயிட்டு இருக்கு, டியூப் மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது 2 டைமென்ஷன்ல நம்ம வரையறோம். 3 டைமென்ஷன்ல பார்த்தா டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம தீக்கா சொல்லுவோம். சோ ஒரு லோப்ல 2 தீக்கா இருக்கு. ஒரு லோபுக்கு எத்தனை தீக்கா? 2 தீக்கா. அதான் டைதீக்கஸ். மறந்துடாதீங்க. பைலோப்டு ஸ்ட்ரக்சர்ல 2 தீக்கா இருக்கு. இங்க வந்துட்டோம். பைலோப்டு வித் டைதீக்கஸ். ஓகே. ஏன்னா இங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. ஈச் லோப், ஒவ்வொரு லோப்லயும் 2 தீக்கா இருக்குன்னு அவனே தெளிவா லைன்ல கொடுத்துட்டான். ஓகே. Often a longitudinal groove runs lengthwise separating the theca. இதான் 2 தீக்காவையும் செப்பரேட் பண்ற மாதிரி உங்களுக்கு longitudinal grooveனா ஒரு பள்ளம் அப்படின்னு மேல இருந்து கீழே நோக்கி போய்கிட்டு இருக்கு. Let us understand the various types of tissues and their organization in transverse section of an anther. The bilobed nature of an anther is very distinct in the transverse section of anther. Transverse section na cross section எடுக்குறீங்க. So anther ஓட structure என்ன அப்படி bilobed structure நம்ம டீடைலா பார்க்கலாம். The anther is four-sided, 4 சைடு இருக்கு. Tetragonal, 4 சைடு இருக்கிறதுனால tetragonal structure consisting of 4 microsporangia located at corners, 2 in each lobe. So ஒவ்வொரு லோபுக்கு 2 இருக்கு. அதான் டைதீக்கஸ் சொன்னோம். சோ கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா பட்டர்ஃப்ளை மாதிரி வருது. இங்க ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம், இங்க ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம், இங்க ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம், இங்க ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம், 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கு. அதனால இதை நீங்க என்ன சொல்வீங்க? டெட்ராஸ்பொராஞ்சியேட்ஸ். டெட்ராஸ்பொராஞ்சியேட், 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கு. 1 2 3 4. சி பைலோப்டு 2 லோப் இருக்கு. இங்க வந்து இது குரூவ், இதுக்கு பேரு குரூவ். இடுப்பு மாதிரி உள்ள போயிருக்கு பாத்தீங்களா, உள்ள குழி மாதிரி போயிட்டு வந்திருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு குரூவ். குரூவ் லாங்கிடியூடினலா ரன் ஆகுது. ஒவ்வொரு லோப்லயும் 2 தீக்கா இருக்கு. டோட்டல் தீக்கா 4 தீக்கான்னு கால்குலேட் பண்ணீங்க. ஒவ்வொரு லோபுக்கும் 2 தீக்கா இருக்கு. ஆனா மைக்ரோஸ்பொராஞ்சியம் டோட்டலா எத்தனை இருக்குன்னு சொல்லணும். ஒவ்வொரு கார்னர்லயும் ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம், 4 கார்னர்ஸோட இருக்கு. டெட்ராஸ்பொராஞ்சியேட். பைலோப்டு டைதீக்கஸ் டெட்ராஸ்பொராஞ்சியேட் ஆந்தர் நமக்கு எங்க இருக்கு? ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல, ஆஞ்சியோஸ்போம்ல இருக்கு, மறந்துடாதீங்க. The microsporangia develop further and become pollen sac. இந்த இடத்துல நீட் கொஸ்டின், assess and reason. Microsporangia develop into pollen sac. மைக்ரோஸ்பொராஞ்சியா தான் யாரா டெவலப் ஆகுறாங்க? போலன் சாக்ஸா டெவலப் ஆகுறாங்க. 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு. ஸ்பொராஞ்சியா மைக்ரோஸ்போர் இருக்கக்கூடிய ஏஞ்சியம் பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். மைக்ரோஸ்போர் தான் போலன் கிரெயினா டெவலப் ஆகுது. போலன் அப்போ மைக்ரோஸ்பொராஞ்சியா போலன் சாக்கா மாறிடும். அவ்வளவுதான். சி மைக்ரோஸ்பொராஞ்சியம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் படிக்கும்போது உங்களுக்கு டவுட் வராது. மைக்ரோஸ்போர் அதுக்குள்ள இருக்கு. மைக்ரோஸ்போர் லேட்டர் என்னவா டெவலப் ஆகுது? போலன் கிரெயினா டெவலப் ஆகுது. போலன் கிரெயினா என்ன? மேல் கேமிட்டோஃபைட், மறந்துடக்கூடாது. எப்ப மைக்ரோஸ்போர் போலன் கிரெயினா மாறிடுச்சோ அப்ப மைக்ரோஸ்பொராஞ்சியம் போலன் சாக்கா மாறிடும். எப்ப மைக்ரோஸ்போர் டெவலப்ட் இன்டு போலன் கிரெயின், மைக்ரோஸ்போர் எப்ப போலன் கிரெயினா மாறிடுச்சோ அப்ப மைக்ரோஸ்பொராஞ்சியம் என்னவா மாறிடும்? போலன் சாக்கா மாறிடும். நேம் பார்த்துக்கணும். போலன் கிரெயின் எதுக்குள்ள இருக்கு? போலன் சாக்குக்குள்ள இருக்கு. மைக்ரோஸ்போர் எதுக்குள்ள இருக்கு? மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ள இருக்கு. மைக்ரோஸ்போர் தான் போலன் கிரெயினா டெவலப் ஆகிறான். அப்ப மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்கு பேர் என்னவா மாறிடும்? அது என்னவா டெவலப் ஆயிடுச்சு? போலன் சாக்கா மாறிடுச்சு. சோ மைக்ரோஸ்பொராஞ்சியா போலன் சாக்கா எப்ப மாறுது? மைக்ரோஸ்போர் போலன் கிரெயினா டெவலப் ஆயிடும். அப்போ they extend longitudinally all through the length of an anther and are packed with pollen grains. pollen sacsல pollen grains இருக்கு. so longitudinally throughout the anther அது ரன் ஆகும் டியூப் மாதிரி. இது போலன், இது வந்து போலன் சாக், அதாவது மைக்ரோஸ்பொராஞ்சியா தான் போலன் சாக், மறந்துடாதீங்க. போலன் சாக் அதுக்கு முன்னாடி மைக்ரோஸ்பொராஞ்சியாவா இருந்துச்சு. போலன் கிரெயின்ஸ் அதுக்கு முன்னாடி மைக்ரோஸ்போரா இருந்துச்சு. மைக்ரோஸ்போர் தான் போலன் கிரெயின்ஸா டெவலப் ஆனிச்சு. அப்ப மைக்ரோஸ்பொராஞ்சியா போலன் சாக்கா மாறிடுச்சு. இப்ப என்ன சொல்றாங்க? இது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் உங்களுக்கு இந்த வட்டம் மட்டும் மைக்ரோஸ்பொராஞ்சியா போலன் சாக் கிடையாது. இது வந்து
அப்படியே உள்ள வரைக்கும் போயிருக்கு. அப்படியே உருளையா அப்படியே டியூப் மாதிரி இது எல்லாம் போலன் கிரெயின் எல்லாம் வரிசையா இருக்கு. உள்ள இந்த போலன் கிரெயின் வட்டமா காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா? த்ரூ அவுட் இந்த டியூப் இருக்கு. இந்த டியூப் இங்க கட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த லைன்ல சொல்லிருக்காங்க. லாங்கிடியூட்லாம் போகுது. இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்பொரஞ்சியம் பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்பொரஞ்சியம். ஓகே. இன் எ டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். இப்போ மைக்ரோஸ்பொரஞ்சியம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். மைக்ரோஸ்பொரஞ்சியம் தான் நம்ம என்னவா டெவலப் ஆகுது சொன்னோம், போலன் சேக்கா டெவலப் ஆகுது சொன்னோம். திஸ் இஸ் மைக்ரோஸ்பொரஞ்சியம். 4 மைக்ரோஸ்பொரஞ்சியம் இருக்கு, மறந்துடாதீங்க. பேக் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் இப்ப பார்க்க போறோம். In a transverse section, cross section எடுத்து பாக்குறீங்க. A typical microsporangium appears near circular in outline. கிட்டத்தட்ட வட்டமா நமக்கு தெரியுது. It is generally surrounded by 4 wall layers. 4 wall layers மைக்ரோஸ்பொரஞ்சியத்துல இருக்கு. The epidermis, outermost. Epina outer. Outer layer. ஓகேங்களா? outer layer epidermis. ஆனா எண்டோதீசியம்ங்கிறது இன்னர் மோஸ்ட் கிடையாது, மறந்துடாதீங்க. இந்த இடத்துல மட்டும் எண்டோதீசியம் அப்படிங்கிறது எபிடெர்மிஸ்க்கு வெரி நெக்ஸ்ட் லேயர். அவுட்டர் மோஸ்ட் லேயர் வெளியில இருந்து நம்பர் போட்டோம்னா எபிடெர்மிஸ், அடுத்து எண்டோதீசியம் எபிடெர்மிஸ்க்கு அடுத்து, அதுக்கடுத்து மிடில் லேயர்ஸ், இன்னர் மோஸ்ட் லேயருக்கு பேரு டப்பிட்டம். இதை பேஸ் பண்ணி கம்பல்சரி நீட் கொஸ்டின் வரும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகுது அப்படிங்கிறதுனால அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடெர்மிஸ், எபிடெர்மிஸ்க்கு அடுத்த வெரி நெக்ஸ்ட் லேயர், எபிடெர்மிஸ்க்கு அடுத்த லேயர் எண்டோதீசியம், அதுக்கு அடுத்து மிடில் லேயர்ஸ், உள்ள இருக்கிற இன்னர் மோஸ்ட் லேயருக்கு பேரு டப்பீட்டம். இன்னர் மோஸ்ட் லேயர் டப்பீட்டம். இந்த 4மே வால் லேயர்ஸ். மைக்ரோஸ்பொரஞ்சியத்தோட வால் லேயர்ஸ் 4 பேரு. ஓகே. The outer 3 wall layers perform function of protection. தெளிவா சொல்லிட்டான். எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், இந்த 3 பேருமே ப்ரொடெக்ஷன் பண்றான். And help in dehiscence of anther to release pollen. anther உடஞ்சி போலன் கிரெயின் வெளியே போனாதான் பாலினேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான். சோ என்ன பண்றாங்க? ஓகே ஓகே. So that function of protection பண்றது outer 3 layers. அதுக்கப்புறம் dehiscence. இந்த anther உடஞ்சி இந்த anther break ஆனாதான் போலன் கிரெயின் வெளியே வரும். அதுக்கு அந்த outer 3 layers தான் ஹெல்ப் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட், the innermost wall layer is, அவனே தெளிவா கொடுத்திருக்கான். innermost wall layer is tapetum. neat question. It nourishes. nourishes-னா ஊட்டம், ஊட்டச்சத்து கொடுக்குறான். நல்ல உணவுப் பொருட்கள் எல்லாம், நியூட்ரிஷன் எல்லாம் கொடுக்குறான். அதான் nourishes. It nourishes the developing pollen grains. So pollen grain டெவலப் ஆகுது இல்லையா, அதுக்கு உணவு ஊட்டப்பொருளை கொடுக்கிறது. Cells of the tapetum possess dense cytoplasm and generally have more than one nucleus. Assess and reason. More than one nucleus. Assess and reason கொஸ்டின்ல கேட்பாங்க, நீட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு டப்பிட்டம் செல் வந்து கண்டினியூவா டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நியூக்ளியர் டிவிஷன் நடந்துருச்சு, இன்னும் செல் டிவிஷன், செல் வால் ஃபார்மேஷன் வரலன்னா அப்ப அங்க என்ன இருக்கும், மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் வந்துடும். அண்ட் சைட்டோபிளாசம், டிவைடிங் செல்ஸ்ல சைட்டோபிளாசம் நிறைய இருக்கணும். அதெல்லாம் தாண்டி டப்பிடம் இஸ் கோயிங் டு கிவ் நியூட்ரிஷன் டு டெவலப்பிங் போலன் கிரைன்ஸ். டெவலப் ஆகிற போலன் கிரைன்ஸ்க்கு ஃபுட்டை கொடுக்கறதே யாரு தான்? டப்பிட்டம் தான். அப்ப அந்த டப்பீட்டத்துல நிறைய சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் எல்லாம் இருந்தா தானே உணவுப் பொருளை கொடுக்க முடியும், செக்ரீட் பண்ணி. அதான். So that can you think of how tapetal cells could become binucleate? இந்த இடத்துல ரீசன் இதுதான். நியூக்ளியர் டிவிஷன், கேரியோகைனசிஸ் நடந்துருச்சு, நியூக்ளியர் டிவிஷன் நடந்துருச்சு, பட் நோ செல் டிவிஷன், செல் டிவிஷன் நடக்கல. அதனால அது பைநியூக்ளியேட்டா இருக்குன்னு ரீசன் சொல்லுங்க. செல் வால் ஃபார்மேஷன் இல்ல, ஆனா நியூக்ளியஸ் என்ன ஆயிடுச்சு, டிவைட் ஆயிடுச்சு. கேரியோகைனசிஸ் நடந்துருச்சு, சைட்டோகைனசிஸ் இன்னும் நடக்கல. தட்ஸ் வை the tapetal cell became binuclear. reason ஈஸியா சொல்லிடலாம். when the anther is young,
A group of compactly arranged homogeneous cells called sporogenous cells or tissues occupies the center of each microsporangium. So இந்த இடத்துல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். See, ஆந்தர் எங்க இருக்கு அப்படிங்கும்போது இதுதான் ஆந்தர், இது ஒரு லோபு, இது ஒரு லோபு, ஒவ்வொரு லோபுக்கும் 2 தீக்கா இருக்கு, பைலோப்டு 2 தீக்கா. இந்த ஒவ்வொரு வட்டத்தையும் மைக்ரோஸ்பொராஞ்சியம், இந்த தீக்கா மைக்ரோஸ்பொராஞ்சியம் சொல்றோம். 1 2 3 4 டெட்ராஸ்பொராஞ்சியேட்டா இருக்கு, மறந்துடக்கூடாது. பிகினிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே செல்ஸ் வந்து எங்கா இருக்கும் போது, ஆந்தர் எங்கா இருக்கும் போது செல்ஸ் அடைச்ச மாதிரி இப்படி இருக்கும். இந்த ரீஜனை மேக்சிமைஸ் பண்ணி பார்த்தா வால், இதுதான் இந்த வட்டமா இருக்கிறது தான் மைக்ரோஸ்பொராஞ்சியம், இதுதான் மைக்ரோஸ்பொராஞ்சியத்தோட வால் லேயர்ஸ். இந்த வெளியில இருக்கிறது எல்லாம் வால் லேயர்ஸ்ல வந்துருது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஜூம் பண்ணாங்க. அவுட்டர் மோஸ்ட் லேயர் யாரு, எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்க்கு உள்ள இருக்கவன் யாரு, எண்டோதீசியம். இந்த லேயர் எண்டோதீசியம். எண்டோதீசியத்துக்கு அடுத்து யார் வரா, மிடில் லேயர்ஸ். இன்னர் மோஸ்ட் லேயர் நல்ல பெரிய நியூக்ளியஸோட இருக்கிறது யாரு, டப்பீட்டம். உள்ள யங் ஆந்தர்ல ஃபுல்லா ஹோமோஜீனஸ் டிஷ்யூனா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸோட இருக்கக்கூடிய ஹோமோஜீனஸ் டிஷ்யூ இருக்கு. அதை நம்ம ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூன்னு சொல்றோம். ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூன்னு சொல்றோம். அதுதான் இவங்க சொல்றாங்க. ஸோ 4 வால் லேயர் பார்த்தாச்சு. யங் ஆந்தரா இருந்தா உள்ள ஹோமோஜீனஸ் டிஷ்யூ இருக்கு. அந்த ஹோமோஜீனஸ்னா தே ஆர் சிமிலர் செல்ஸ், மேட் அப் ஆஃப் சிமிலர் செல்ஸ். சைஸ் ஷேப் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதான் ஹோமோனா சிமிலர், ஜீனஸ்னா ஃபார்மேஷன், அதோட ஃபார்மேஷன் வந்து சிமிலரா ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஹோமோஜீனஸ் டிஷ்யூ செல்ஸ் கால்ட் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இருக்கு யங் ஆந்தர்ல. occupies the center of each microsporangium. ஒவ்வொரு மைக்ரோஸ்பொராஞ்சியத்துலயும் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இருக்கு. இப்போ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூன்னு பேர்லயே இருக்கு. ஜீனஸ்னா ஃபார்ம் பண்ண போகுது. என்ன ஃபார்ம் பண்ண போகுது, ஸ்போரை ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருந்து மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆக போகுது. ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர், ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போருக்கு பேரு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், மறந்துடாதீங்க. ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர் இஸ் கால்டு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அது எதுல இருந்து ஃபார்ம் ஆகும், ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருந்து ஃபார்ம் ஆகும். டோன்ட் ஃபர்கெட், ஜெனிசிஸ்னு எங்க வந்தாலும் ஃபார்மேஷன். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப், அப்படி தலைகீழா படிக்கணும், ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர். மைக்ரோஸ்போர் யார்ல இருந்து ஃபார்ம் ஆவாங்க, ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருந்து ஃபார்ம் ஆவாங்க. ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ எங்க இருக்கா, ஆந்தர்ல ஒவ்வொரு மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்கும் நடுவுல இருக்கா, மறந்துடாதீங்க. ஓகே, so microsporogenesis as the anther develops. யங் ஆந்தர்ல ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்கானா, இப்ப ஆந்தர் நல்லா மெச்சூர் ஆகுது, டெவலப் ஆகுது. The cells of the sporogenous tissue undergo என்ன செல் டிவிஷன் நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, மியோட்டிக் டிவிஷன். முதல் 3 லெட்டர் பாருங்க, MEI. அப்ப மியோட்டிக்னா மியோசிஸ், மியோட்டிக் டிவிஷன் டு ஃபார்ம் மைக்ரோஸ்போர் டெட்ராட். மியோசிஸ்ல என்ன நடக்கும், ஸ்போரோஜீனஸ் செல் 1 இருக்குன்னா அது ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவோட பிளாய்டி இங்க எழுதி வச்சுக்கோங்க, டிப்ளாய்டு. இதுல மியோசிஸ் 1 மியோசிஸ் 2 நடந்துருச்சு, மியோட்டிக் செல் டிவிஷன் நடந்துருச்சுன்னா 4 செல்லு ஃபார்ம் ஆகும், 4 ஹேப்ளாய்டா இருக்கும், ரிடக்ஷன் டிவிஷன். அப்போ ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ டிப்ளாய்டு, அதுல மியோட்டிக் செல் டிவிஷன் நடந்து மைக்ரோஸ்போர் டெட்ரட், டெட்ரட்னா 4 செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப மைக்ரோஸ்போர் ஹேப்ளாய்டு. டோன்ட் ஃபர்கெட், வாட் வுட் பி த பிளாய்டி ஆஃப் த செல்ஸ் ஆஃப் த டெட்ரட், ஹேப்ளாய்டு. ஏன், மியோசிஸ் நடந்துச்சு, அதனால மைக்ரோஸ்போர் டெட்ரட்ல இருக்க ஒவ்வொரு செல்லோட பிளாய்டியும் ஹேப்ளாய்டா இருக்கும். நெவர் எவர் ஃபர்கெட். ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவோட பிளாய்டி என்ன, டிப்ளாய்டு. டிப்ளாய்டு ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ மியோசிஸ் நடந்து ஹேப்ளாய்டு நிறைய மியோட்டிக் டிவிஷன் நடந்து ஹேப்ளாய்டு டெட்ரட்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ் டெட்ரட்ஸை ஃபார்ம் பண்ணிருக்கு, ஹேப்ளாய்டா இருக்கும், மறந்துடாதீங்க. இந்த கொஸ்டின்க்கெல்லாம் ஆன்சர் அப்படியே பண்ணிட்டே வந்துட்டோம்னா எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண, அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண கரெக்டா இருக்கும். As each cell of sporogenous tissue, tissueனா குரூப் ஆஃப் செல், ஒவ்வொரு செல்லும் 4 மைக்ரோஸ்போர் டெட்ரட ப்ரொடியூஸ் பண்ணதுனால எக்கச்சக்கமான மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆயிரும். Each one is a potential pollen or microspore mother cell. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க,
ஸ்போரோஜீனஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு செல்லுமே மைக்ரோஸ்போர் டெட்ராட ஃபார்ம் பண்றதுனால ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் போலன் மதர் செல் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல்னு சொல்றோம். மறந்துடாதீங்க, மதர் செல்ல இருந்து தானே டாட்டர் செல்ஸ் வரும். இப்போ ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் உங்களுக்கு டெட்ராட் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸா ஃபார்ம் பண்ணுது, மைக்ரோஸ்போர் டெட்ராட ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அப்புறம் இந்த செல்ஸ் தனித்தனியா பிரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி 4 பிரிஞ்சிரும். ஓகே, மைக்ரோஸ்போர் ஃபார்ம் பண்றது ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல். அப்ப இது மைக்ரோஸ்போர் மதர் செல் ஆர் போலன் மதர் செல்னு சொல்லலாம். ஏன்னா மைக்ரோஸ்போர் டெவலப் இன்டு போலன் கிரெயின். அதனால இப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல் ஆர் போலன் மதர் செல்லோட பிளைடு என்ன? டிப்ளாய்டு. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ தாங்க மைக்ரோஸ்போர் மதர் செல். அதுல கூடிய ஒவ்வொரு செல்லும் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூனா குரூப் ஆஃப் செல். அதுல கூடிய ஒவ்வொரு செல்லும் மியாசிஸ் நடந்து மைக்ரோஸ்போர் டெட்ராட ஃபார்ம் பண்ணுது. அதனால என்ன சொல்றாங்க, மைக்ரோஸ்போர் ஃபார்ம் பண்ற ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் நம்ம மைக்ரோஸ்போர் மதர் செல் ஆர் போலன் மதர் செல்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. அப்ப ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ டிப்ளாய்டுனா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் மைக்ரோஸ்போர் மதர் செல் ஆர் போலன் மதர் செல்லோட பிளைடு என்னவா இருக்கும்? டிப்ளாய்டா இருக்கும். வெறும் மைக்ரோஸ்போர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஹேப்ளாய்டா மாறிடுது. டோன்ட் ஃபர்கெட் the process of formation of microspores from a pollen mother cell or microspore mother cell is called microsporogenesis through meiosis. அவ்வளவுதான், டெஃபினேஷன் சொல்லிட்டான். 3 மார்க் கொஸ்டின். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னா என்ன? the process of இங்க இருந்தா இருக்கு. ஓகே, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னா என்ன? the process of formation of microspores, formation of microspores, genesis microsporogenesis, formation of microspores எதுல இருந்து? from pollen mother cell or microspore mother cell through reduction division. meiosis நடந்து ஃபார்ம் ஆகணும், அதுக்கு பேரு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். formation of microspore from எதுல இருந்து? pollen mother cell இருந்து. என்ன செல் டிவிஷன் மூலியமா? meiosis செல் டிவிஷன் மூலியமா. அதுக்கு பேரு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். வேலையே முடிஞ்சு போச்சு. சிம்பிள், 3 கீவேர்ட்ஸ். formation of microspore, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸோட another term தான். எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? போலன் மதர் செல்ல இருந்து. by which cell division? meiosis. வேலையே முடிஞ்சு, டெஃபினேஷனே முடிச்சிட்டோம். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னா என்ன? the microspores as they are formed are arranged in cluster of 4 cells. ஃபார்ம் ஆகையில மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து மைக்ரோஸ்போர் டெட்ராட் ஃபார்ம் ஆகும்போது 4 செல்லு குரூப்பா இருக்கும், கிளஸ்டரா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது தனியா போகும். மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. as the anther mature and dehydrate னா வாட்டர்லாம் லூஸ் ஆகுது, வாட்டர் இல்லாம போகுது. இந்த மைக்ரோஸ்போர் டிசோசியேட், தனித்தனியா பிரிஞ்சு போயிடும், தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். ஓகே, the microspore dissociate from each other and microspore தான் என்னவா டெவலப் ஆகுது? போலன் கிரெயினா டெவலப் ஆகுது. ஒவ்வொரு மைக்ரோஸ்போரும் ஒரு போலன் கிரெயினா டெவலப் ஆகுது. inside each microsporangium several thousands of microspores. அந்த மைக்ரோஸ்போர் டெவலப் ஆயிடுச்சுன்னா போலன் கிரெயின்ஸ் are formed that are released with the dehiscence of anther. ஸோ அந்த போலன் கிரெயின் வந்து ஒவ்வொரு மைக்ரோஸ்போர்லயும் போலன் கிரெயின் இல்ல மைக்ரோஸ்போர் thousands of மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கும். இந்த ஆந்தர் வெடிக்கும் போது அந்த வெடிப்பு மூலியமா அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன ஆகுது? அப்படியே ரிலீஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் மைக்ரோஸ்போர்னு சொல்றீங்க, மைக்ரோஸ்போர் டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த போலன் கிரெயின்ஸ்னு சொல்றீங்க. ஆக்சுவலி மைக்ரோஸ்போருக்கும் போலன் கிரெயினுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? வாட் ஆர் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதை நம்ம போலன் கிரெயின்னு தனியாவே படிச்சிடலாம். இது நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. போலன் கிரெயின்ஸ் நெக்ஸ்ட் பார்த்துருவோம், நெக்ஸ்ட் டாபிக்ல, நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல. அண்ட் தென் நம்ம வந்து பிஸ்டில் வந்துடும் போலன் கிரெயின்ஸ்க்கு அடுத்து. இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, ரேஸ் ஹேண்ட் கொடுத்து. இல்லைன்னா ஓகே, நோ இஷ்யூஸ். கண்டிப்பாப்பா 6 மணிக்கு முன்னாடி கிளாஸ், பிரஜித் 6 மணிக்கு முன்னாடி கிளாஸ் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்றேன் நானு. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டா இருந்ததுனால, பனி, எக்கச்சக்கமான பனிங்கிறதுனால காது மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ தட் 5:30க்கு நான் எந்திரிச்சிட்டேன். என்ன நான் ஜரி பண்ணிக்கிட்டு ஒரு காஃபியை சூடா குடிச்சிட்டு வந்தாதான் எனர்ஜெட்டிக்கா உங்களுக்கு ரொம்ப நேரம் கிளாஸ் எடுக்க முடியுது. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிரஜித்,
ஸோ தட் நம்ம கிளாஸ் வந்து 6 o'clock கண்டிப்பா 5:30 to 6 ஆரம்பிக்கிறதுக்கு நாளைக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா இந்த வாரம் முழுக்க நமக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கு. ஷியோர்ப்பா, ஷியோர், கண்டிப்பா. ஐ அண்டர்ஸ்டாண்ட்ப்பா, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். டுமாரோ வி ஷல்